வெல்கம் டு சாக் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து சாலிடிட்டியில் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அந்த சாலிடிட்டியோட வேர்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கான்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, பைட்டு, அட்ரஸ்ஸு, யூஇன்ட், மேப்பிங், அரேஸ், பூலியன், அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு டேட்டா டைப் இல்லை இதுதான். ஸோ இன்ட் அப்படின்னும் போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணும். ஸ்ட்ரிங் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு வேர்டு அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பைட் அப்படின்னும் போது உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அதிகமான ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதை விட கம்மியான ஸ்பேஸ் தான் வந்து பைட்டில் எடுத்துக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம வந்து பைட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் அப்படின்னும் போது நம்ம எத்தீரியம் அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் மேப்பிங் அப்படின்னும் போது கீ அண்ட் வேல்யூ பேக்ஸு. அரேஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து நம்ம அரேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்து பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரெண்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எதனாலும் நம்ம வந்து பூலியனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்து வந்து நம்ம எப்படி வந்து டேட்டா டைப்பில் வேரியபிள்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா நான் அதோடய டேட்டா டைப்பை கண்டிப்பாக வந்து நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் இது வந்து ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து அதோட டேட்டா டைப்பை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்கேன். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்றனால இப்போ யூஇன்ட்டுக்கு எனக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ தட் டைப் எரர் வருது. ஸோ இப்போ நான் வந்து எரேஸ் பண்ணோடனே எனக்கு அந்த டைப் எரர் வந்து போயிடுச்சு. ஸோ பூல் அப்படின்னும் போது நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நான் கொடுக்க முடியும். ஸோ பூல் ஏ இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன டேட்டா டைப் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா எத்தீரியம் அட்ரஸ் அப்படின்னும் போது நம்ம சைடில் இருக்கும் நமக்கு வந்து அட்ரஸ் வந்து. ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கீழே ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தீரியம் அட்ரஸ் வந்து இருக்கும். மேலே அதோட என்விரான்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாகவும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம டெப்ளாய் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம இந்த அக்கௌண்ட்டுன்னு கீழே இருக்குல்ல, ஸோ அந்த அட்ரஸை தான் வந்து நம்ம காப்பி பண்ணி எத்தீரியம் அட்ரஸில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ கேஸ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதை தான் நான் வந்து ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ கான்ட்ராக்ட் கீழே வந்து அந்த கான்ட்ராக்டோட நேம் வருதா, ஸோ கீழே அந்த டெப்ளாய் அப்படின்னு வருதுல்ல, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த டெப்ளாய் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பூலியன் கேர் அப்படின்னு. ஸோ இங்கே மை நேம் அப்படின்னு டைப் பண்ணும்போது எரர் வருது. பிகாஸ் இது வந்து பூல் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ டைப் எரர் வருது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்கணும், ரைட்டா? ஸோ ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அந்த எரர் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னும் போது நம்ம ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பைட்டுக்கும் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து கொடுத்தாச்சு. பட் இப்போ நம்ம டெப்ளாய் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்ம டெப்ளாய் பண்ண முடியாது. நம்ம விசிபிலிட்டி கொடுக்கணும். பிகாஸ் விசிபிலிட்டி கொடுக்காம நமக்கு அங்கே வராது. ஸோ பப்ளிக் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் விசிபிலிட்டி நான் கொடுத்துருக்கேன். விசிபிலிட்டி பற்றி நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி எல்லா இதுக்கும் பார்த்த மாதிரி தான் ஸ்கோப் நம்ம சொல்லுவோம்ல, பப்ளிக், ப்ரைவேட் அந்த மாதிரி. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ பப்ளிக் அப்படின்னும் போது நமக்கு எல்லா கான்ட்ராக்ட்டுக்கும் ஆக்சஸபிளாக இருக்கும். ஸோ தட் நம்ம பப்ளிக் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் டெப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்கும் கீழே எனக்கு அதோட ட்ரூ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா ட்ரூ, அப்புறம் அட்ரஸ்ஸு, அப்புறம் வந்து மை நேம் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வருது. இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.